என்ன பேரு? உமா. உமா. நீங்க? நான் வந்து ஃப்ரெண்டு மேம். என்ன பேரு? காசிநாதன். காசிநாதன். எந்த வயசுல இருந்து நீங்க ஃப்ரெண்ட்ஸ்? சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் தான் மேம். நாங்கள் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் டான்ஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக மேம். நீங்க என்ன பண்ணுவீங்க உமா? நான் வந்து காலேஜ் ஸ்கூல்லலாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதை தவிர இவங்க பகத்சிங் குரூப்பில் வந்து காம்பேர் அந்த மாதிரி சப்போர்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கேன். டான்ஸ் வந்து எல்லாமே கைஸ் அப்படின்றதுனால இது கிடையாது. மற்றபடி எல்லா சப்போர்ட்ஸும் காம்பேரிங். பட் உங்களுக்கு டான்ஸ்னா இன்ட்ரெஸ்ட்? கண்டிப்பாக. பட் நீங்க டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? யா. கிரேட். ஐ மீன் பெரிய விஷயம். உங்களெல்லாம் நல்லா தெரியும் மேடம் அவனுக்கு. ஆனால் இப்போ எல்லாமே மறந்துட்டான். டோட்டலி கரப்டட் அப்படியே ஃபுல்லாக. எல்லாமே வந்து சொல்லி கொடுத்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரியுது. ஆனா நீயே ஒரு டான்ஸரா இருந்தடான்னு நாங்க சொல்லி கொடுத்தாதான் தெரியுது. அது அவருக்கு ஞாபகம் இல்லையா? அது மட்டும் தான் அவருக்கு. ஆனா டான்ஸ் மட்டும் ஞாபகம் இருக்கு. நீ எங்க ஒர்க் பண்ண, என்ன பண்ண, எல்லாமே வந்து நாங்க சொல்லி கொடுத்த விஷயங்கள் தான். அப்புறம் அங்க போக ஞாபகம். நீங்க சொல்லி கொடுத்தானா அவருக்கு அது ஞாபகத்துக்கு இருக்கா இல்ல அது மறந்துடுறாரா? அது மறுபடியும் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் மேம் எந்த ஸ்டேஜ் போனாலும் என் பேர் சொல்லுவான் மேம். அண்ணன் தான் இது மாதிரி எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்லுவான். டான்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் வீட்டில் போய் ஒரு நாள் பார்க்க போகும்போது, தம்பி நான் காசியில் வந்திருக்கேண்ணா, அண்ணா நல்லா இருக்கியாண்ணா அப்படின்னு கேட்டான். எல்லாம் கேட்டு வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, தம்பி நான் யாரா அப்படின்னு கேட்குறேன். மறந்துச்சு, நான் தெரிலண்ணான்னு அழுதுட்டான். என்ன சொல்கிறதுனே தெரில மேம். அதுக்கப்புறம் ஸோ மெமரி லாஸ் அப்பப்போ வருதா அவருக்கு? இப்போ ரெக்கவர் ஆயிட்டா மேடம். இப்போ ரெக்கவர் ஆயிட்டா. ஒரு 3 வருஷத்துல ரெக்கவர் ஆகி வந்து ஒரு 6 மாசம் டு 1 வருஷம் அந்த டயத்துல. இல்ல இப்போ நம்ம 3 வருஷம் நம்ம அவரோட ஜர்னி பார்த்தோம்னா நல்ல ரிகவரி இருக்குல்ல? அவர் ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்ல இருந்து நான் சொன்னது வந்து ஸ்டார்டிங்ல சொன்னேன் மேம். 6 மாசம் அந்த 6 மாசத்துக்கு முன்னாடி. சரி. இப்போ ரீசெண்டா நான் ஒரு மேரேஜுக்கு போகல. என் பிரதர் சொல்லியிருக்காங்க இது மாதிரி அண்ணன் வந்து ஒரு கொலிகோட ஃப்ரெண்டு கல்யாணம் இருக்கிறதுனால அண்ணன் வர முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னதை ஒரு போன வாரத்தில் வந்து சொன்னான். ஆனால் நீ இதனால தானே நான் வரல அப்படின்னு சொன்னான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த அளவுக்கு நீ ரெக்கவர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மேற்கொண்டு நம்ம ஏதாச்சும் நல்ல ஸ்டெப் எடுத்தோம்னா அவன் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா சேஞ்ச் ஆயிடுவாரு. இப்போ அவன் மனசுல இருக்க ஒரே விஷயம் டான்ஸ். லாரன்ஸ் மாஸ்டரை பார்க்கணும், நாங்க ஸ்டெப் எடுக்கணும்னு சொன்னோன்னா அவன் அப்படியே ஃபுல்லா கமிட்டட் ஆயிட்டான். நான் வந்து லாரன்ஸ் மாஸ்டர் டான்ஸ் பண்றாரா? பண்றான். எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணுவானுங்க எப்பயுமே டான்ஸ் ஆடும்போது. நாங்களாம் ஆடும்போது கிளாப்ஸ் பண்ணானுங்க. ஆனால் நான் ஸ்டேஜ் ஏறி 2 ஸ்டெப்பு போடுறேன்னா அப்படின்னு சொன்னான். போய் போடுறா அப்படின்னு சொன்னோன்னே கிளாப்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. எங்கள் ஏரியா மக்கள்லேருந்து எங்கள் பசங்கள் எல்லார் கண்ணிலேருந்து வந்தது கண்ணீர் தான் மேம் வந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஆக்டிவான பையன் மேம். சான்ஸே இல்லை, சொல்லவே முடியாது. ஏன்னா எனக்கு தெரியும் மேம் ஒரு டான்ஸர் இருந்துட்டு அது வரலைன்னா எவ்வளோ ஃபீலாக இருக்கும்னு. ஏன்னா நானும் ஒரு டான்ஸரு. என் காலேஜில் நல்லா இது பண்ணியிருந்திருக்கோம். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நாங்கள் ஸ்டேஜ் ஃபியர் போகணும் மேம். நீங்கள் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா டான்ஸ் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது நம்மளுக்கு அதோட அருமை தெரிய மாட்டேங்காது. அது போன பிறகுதான் ஐயோ நம்ம ஏதோ வாழ்க்கையில் இழந்துட்டோம், அது மறுபடியும் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு நானே ஏங்கியிருக்கேன். ஏன்னா 3 வருஷம் போராடி தான் நான் மறுபடியும் டான்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த போராட்டம் ஒரு பெரிய போராட்டமாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் எதுக்குமா இதெல்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் தேவையில்லாமா, வேறு ஏதாவது பண்ணுங்கன்னு அப்படின்னு ஜனங்க எனக்கே அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம வாழ்க்கை வாழ போகிறது ஒரே ஒரு வாழ்க்கை. அதில் நம்ம ஏதாவது சாதிச்சு காமிக்கணும். அதுதான் அந்த ஒரு மோட்டோவோட தான், அந்த மோட்டிவோட தான் நான் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன். ஸோ இந்த கதை கேட்கும்போது, சுந்தர பற்றி கதை கேட்கும்போது எனக்கு ஏதோ மனசில் தோணுது என்னன்னு தெரியுமா? நீங்கள் சொல்கிற ப்ரோக்ரஸை வச்சு அவன் கண்டிப்பாக ஐ திங்க் another 6 months ஒரு தடவை அவர் லாரன்ஸ் மாஸ்டர் மீட் பண்ண பிறகு அவர் முழுமையாக சேஞ்ச் ஆகிடுவார். நம்ம இழந்த சுந்தர திரும்பி ஸ்டேஜில் அப்படியே பார்க்க போகிறோம் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அதுக்கு தான் மேம் இங்கே வந்திருக்கோம். நாங்கள் நம்ம எல்லாரும் முயற்சி செய்வோம் கண்டிப்பாக மேம். ஏன்னா ஒரு நல்ல டான்சர், ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் நம்ம ஸ்டேஜ் நம்ம ஃபீல்டை விட்டு போகக்கூடாது. அதுக்கு மேலே ஒரு நல்ல பையன்.